பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதம் முழுவதும் நான் இதை தான் ட்ரீட் பண்ண போகிறேன். உங்கள் மைண்டில் ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக இதில் ஒரு ரீப்ரோக்ராமிங் உண்டுன்னு நான் நம்புகிறேன். உங்கள் சப்கான்ஷியஸில் நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்களுடைய ஆழ் மனது, கான்ஷியஸ் வெர்சஸ் சப்கான்ஷியஸ். கான்ஷியஸ்னு என்னது? நீங்கள் யோசிக்கிறது உங்கள் மனசுலேருந்து. சப்கான்ஷியஸ்னு என்னது? உங்கள் ஆழ் மனதுலேருந்து. இது கொஞ்சம் நம்ம டெக்னிக்கலாக பார்ப்போம், உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ நமக்கு 2 மைண்ட் இருக்குது. ஒன்று கான்ஷியஸ் மைண்டு, இன்னொன்று கம்ப்யூட்டரில் 2 மைண்ட் இருக்க மாதிரி நமக்கும் 2 மைண்ட் இருக்குது. இந்த சப்கான்ஷியஸில் அதுக்கு தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆழ் மனது. இந்த ஆழ் மனதில் மெமரிஸ் ஸ்டோர் ஆகுது. இந்த ஆழ் மனதுக்குள்ளே தான் சின்ன வயசுலேருந்து அநேக மெமரிஸ் உங்களுக்கு இருக்குது. அது எல்லாமே ஸ்டோரேஜ் எதில் தான் நடக்குது? இந்த சப்கான்ஷியஸில் போய் நடக்குது. இப்போ இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்கண்ணே? சாப்பிடலையா? நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிடவே இல்லையா? பூரி. வெரி குட் அண்ணா, நீங்கள் வாங்கின கொஞ்சம் நல்ல பூரி சாப்பிட்டு ஜம்முன்னு வந்துருக்காரு. அவங்களாம் சாப்பிடாம வந்து உட்காந்துருக்காங்க, நீங்கள் வந்து பூரி சாப்பிட்டு வந்துருக்கீங்க. என்ன சாப்பிட்டீங்கன்னா பூரி. இப்போ இது இவர் ஆழ் மனதுலேருந்து சொன்னாரா, இவர் அப்படியே சொன்னாரா? சப்கான்ஷியஸ்லேருந்து வரல. எங்கேருந்து வந்துச்சு? நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டீங்க? நேற்று நைட்டு சாரி மறந்துச்சு. பரோட்டா. பரோட்டா, வெஜ் பரோட்டா. வெஜ் பரோட்டாவா? சரி, ஓகே. இப்போ இது எங்கேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் ரொம்ப அடி கிணறு கிடையாது. கொஞ்சம் ஓகே. இப்போ உங்கள் சரி, ரொம்ப போக வேண்டாம். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? அப்போ யோசிச்சு சொல்லு அப்படின்னா நீங்கள் என்ன அர்த்தம்? என்ன சொல்லணும்? நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்னோடனே உங்கள் டக்குன்னு ஆக்டிவேட் ஆகிறது என்ன தான் ஆக்டிவேட் ஆகும்? உங்கள் சப்கான்ஷியஸ் மெமரி எல்லாம் ஆக்டிவேட் ஆகிடும். உட்காந்து போனேன். இப்போ சப்கான்ஷியஸ் கான்ஷியஸுக்கு வித்தியாசம் புரியுதா இல்லையா? என்ன புரியுது? ஆழ்மனது நம்ம என்விரான்மெண்ட்டு, நம்ம சுற்றுப்புறம், நம்ம வாழ்ந்த சுற்றுப்புறம், நம்ம வாழ்ந்த வீடு, நம்ம வாழ்ந்த கலாச்சாரம், இது எல்லாமே எதுக்கு ஆட் பண்ணுதுன்னா நம்முடைய ஆழ் மனதில் எஜுகேட் பண்ணுது. நம்முடைய ஆழ் மனதுக்குள்ள ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கு. நம்முடைய ஆழ் மனதில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு நிறைய காரியம், நிறைய விஷயம். நம்ம வளர்ந்த இடம், நம்ம அப்பா, நம்ம டீச்சர் நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணதை விட நம்ம அப்பாட்ட இருந்து, அப்பா அம்மாட்ட இருந்து நமக்கு என்ன ஆயிருக்கு? ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. இந்த மனசுக்கு நம்ம சப்கான்ஷியஸில் இருக்குன்னே தெரியாது. பிளெயினாக ஒரு மனசில் நிறைய விஷயம் உங்கள் சப்கான்ஷியஸில் அது இருக்குன்னே உங்களால் என்ன பண்ணதே தெரியாது, தெரியவே தெரியாது. அதான், ஆனால் அது எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது, அது வரும்போது கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அப்பா அம்மா விதைச்சது அவங்க விதைக்கணும்னு விதைக்கல, அவங்க டிஎன்ஏல கூட வந்து என்ன ஆயிடுச்சு? ப்ரோக்ராம் நம்ம சப்கான்ஷியஸில் வந்து என்ன ஆயிடுச்சு? உட்காந்துருச்சு. நிறைய விஷயம் நம்ம காலத்தில் நம்ம அப்பா அம்மா சொல்லி, இப்போ பிள்ளைங்க நம்ம ஸ்பெல்லிங் கரெக்டாக சொன்னால், இல்லை எங்கள் டீச்சர் என்ன பண்ணாங்க, எங்கள் டீச்சர் இதை தான் சொன்னாங்க, கங்காருவுக்கு 1 ஓ தான் வரும் பாப்பா, 2 ஓ வராதுன்னா, இல்லை எங்கள் மிஸ் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. எவ்வளோ பதிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க. மிஸ்ஸு ஒரு ட்ரூத்தை என்ன பண்ணியிருக்காங்க? லை தான் அது பொய் தான், ஆனால் மிஸ்டேக் தான், ஆனால் அதை ரொம்ப அழுத்தமாக என்ன பண்ணியிருக்காங்க? பதிஞ்சு வச்சுருக்காங்க. பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் சில ட்ரூத்தை, சில பொய்ய, சில நிழலை என்ன பண்ணியிருக்கான்? நிஜம் மாதிரி உங்களுக்குள்ள பதிஞ்சு வச்சனால என்னதான் ரியாலிட்டிக்குள்ளே வந்தாலும், என்ன உண்மையான நேரத்தில் நம்ம வந்து நின்றுனாலும், இந்த ப்ரெசண்ட்லேயே நம்ம வந்து நின்னாலும், நம்மளால் அதை அனுபவிக்க முடியாமல் எது ரொம்ப ஓங்கி நிற்கிறது? நம்முடைய ஆழ் மனதில் நமக்கு விதைக்கப்பட்ட விதைகள். இவனும் விதைக்கிறான், இவனும் விதைக்கிறான்.
இவன் விதைகளை விதைச்சிருக்கான். இவன் விதைய என்னன்னு சொல்லுது வேதம்? என்னன்னு சொல்லுதுன்னா வீட்ஸ் அப்படின்னு சொல்லுது, களை அப்படின்னு தானே சொல்லுது இல்லையா? களை தானே, என்னன்னு சொல்லுது? களை தானே. இது விதை, இது என்னது? களை. இவன் விதைக்கிறதும் ரகசியமாக தான் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இவங்க விதைக்கிறதும் ரகசியமாக தான் வருது. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். உங்களுக்கு கிளாஸ் ரூம் மாதிரி நான் ட்ரீட் பண்ண விரும்பல, ஆனால் இன்னைக்கு நான் ரீப்ரோக்ராம் பண்ண விரும்புகிறேன். நான் சொல்கிறேன், இங்கே பாருங்களேன், நிறைய பேருடைய பாவர்ட்டி, உங்களுடைய தரித்திரம், உங்கள் கையில் பைசா நிற்கவே மாட்டேங்குது. ரீசன் வந்து உங்களுக்கு வெளியே இல்லை, ரீசன் உங்கள் சப்கான்ஷியஸில் நிறையா பொய்யை நீங்கள் நிஜம் என்று எழுதி வச்சிருக்கிறனால தான். சில வியாதி உங்கள் சரீரத்தை விட்டு போகவே மாட்டேங்குது. ஆண்டவர் நல்லவர் இல்லை அப்படிங்கிறதுனால அல்ல, ஆண்டவர் சுகமாக்குறவர் இல்லை அப்படிங்கிறதுனால அல்ல, ஆண்டவர் கண்டுக்காமல் விட்டுறதுனால அல்ல, நல்ல மெடிசன் எடுக்காதனால இந்த காரணமே அல்ல. நிறைய காரியம் உங்கள் நிழலை நிஜம் என்று உங்கள் ஆள் மனதில் நிறைய காரியத்தை என்ன பண்ணி வச்சுருக்காங்க? பதிச்சு வச்சுருக்காங்க. எப்படி இவங்களால ரெஜிஸ்டர் பண்ண முடியுமோ, எப்படி இவங்களால பதிய வைக்க முடியுமோ, அதோட அதிக வல்லமை தேவனுடைய ராஜ்யத்தும் விதைகளுக்கும் உண்டு. நம்புறீங்களா இல்லையா? சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ சொல்லி கொடுக்குறாங்க கேஷை. சின்ன பிள்ளைங்கள கேஷை டீல் பண்ணவங்க எத்தனை பேர்? உங்கள் கையில் நிறைய பைசா புழங்கியிருக்கா? பாருங்கள், மெஜாரிட்டி புழங்க மாட்டோம். சின்ன பிள்ளைகளுக்கு காசை என்ன பண்ணுறது இல்லை, கொடுக்குறது இல்லை. ஏன்னா அவங்க அதை துஷ்பிரயோகம் பண்ணிடுவாங்க. ஜெரி கையில் ஒரு 100 ரூபா கொடுத்தா என்ன பண்ணுவான்? ஜெரி உண்டியெல்லாம் போடுவான். அவன் நேராக போய் என்ன வாங்கிடுவான்? சிக்கன் ரோல் வாங்கிடுவான். ஏன்னா அவங்க அப்பா பயப்படுறாரு, பையன் கையில் என்ன பண்ணக்கூடாது, பரவாயில்ல வாங்கட்டும். வாங்கி ஆஸ்பத்திரியில் போய் உட்காந்துட்டான். உடனே நான் போய் ஜோம்னம் போனேன். பாஸ்டர், நான் இனிமேல் சிக்கனே வாங்க மாட்டேன் பாஸ்டர். இனிமேல் நான் இப்படி ஆகிட்டான் சொல்கிறான். இனிமேல் பாஸ்டர் நான் இந்த கடை பக்கமே நான் போக மாட்டேன். அவன் ரொம்ப வைராக்கியத்தில் பேசுகிறான். அவன் ஒரு மாதிரி உடன்படிக்கை பண்ணிட்டான் அன்னைக்கே. நான் இனிமேல் அந்த சிக்கன் பப்ஸுக்கே போக மாட்டேன். அதுக்கப்புறம் போனியாடா? நீ போகவே இல்லை. பார்த்தீங்களா? அவன் கான்சியஸில் பதிஞ்சு வச்சுட்டேன், இந்த கடையில் பப்ஸ் வாங்கினா அது விளங்காத, அது வலின்னு. ஜேடனுக்கு வைர மாளிகை பரோட்டா அந்த மாதிரி ஆயிடுச்சு. 3 ஆட்டை சாப்பிட்ருக்கான், 3 ஆட்டையும் வயிற்று கலக்கி பிடிங்கிட்டு போச்சு. இப்போ அவன் கான்சியஸில் என்ன ஆயிடுச்சு? வைர மாளிகை பரோட்டாவா? அப்போ நோ. எவ்வளோ சின்ன பிள்ளையில நம்ம கேஷ் கையில் பழக்கமே இல்லை. திடீர்னு கேஷ் வந்தால் என்ன பண்ணணும்னே தெரியாது. இது பாவர்ட்டிக்குள்ளே கொண்டு போகுது. இது சரியான, இது எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது. சின்ன பிள்ளைங்க, இப்போ நான் என் பிள்ளைங்களுக்கு 500 ரூபா கொடுத்து இந்த பாப்பாவுக்கு 500 ரூபா, ஜேடனுக்கு 500 ரூபா கொடுத்து MCS கூப்பிட்டு போய் உங்கள் இஷ்டம், நீங்கள் என்னன்னாலும் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஆனால் 500 ருபீஸில் மீதியும் வைக்கலாம், நீங்கள் பொறுப்பானதை வாங்கலாம், எதுனாலும் வாங்கிக்கலாம், உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லி 2 பேத்துக்கும் அந்த கார்ட் இருக்குல்ல, அதை வாங்கி கொடுத்துட்டேன். நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க, நாங்கள் வெளியே வெயிட் பண்ணுறோம். நானும் க்ளோரியும் வெளியே வெயிட் பண்ணியிருந்தோம். இவங்க அவங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு வராங்க. முடிச்சுட்டு வந்தால் ஜேடன் கையில் எவ்வளோ மீதி இருக்குது? ஜேடன் அக்கௌண்ட்டில் பாப்பா ஏற்றிட்டா, அவன் கூட பாப்பா என்ன பண்ணிட்டா, போட்டா. இவன் நிறையா பொருள் வாங்கிட்டான். இவன் எத்தனை பொருள் தான் வாங்கியிருக்கா? ஒரே ஒரு நோட்டு, அது 350 ரூபா. அது ஒரு ஒரு ஒன்றுக்கும் உதவாத ஒரு நோட்டு வாங்கி வச்சுருக்கான். ஆனால் இப்போ பைபிள் வசனம் எழுதுறா அதில். இவன் நிறைய ஐட்டம் வாங்கிட்டான். அவன் என்ன பண்ண முடியல, அவளால் இன்னும் அந்த வயசு பத்தலை. ஆனால் நான் என்ன நினச்சிருக்கேன்னா, அவங்களுக்கு பழக்கணும், கேஷை கொடுத்து பழகணும், வாங்க பழக்கணும், அவங்க கையில் கேஷ் புழங்கணும். ஸ்கூலில் பிஸ்னஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கணும். சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம சொல்லி கொடுக்கறது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதனால தான் உட்கார்ந்துருக்கும் போது அவன்கிட்ட போய் என்ன பண்ணு, சொல்லு, நிற்கும் போது சொல்லு, நடக்கும் போது சொல்லு, சாப்பிடும் போது சொல்லு, கதவுல எழுதி வை, அங்கே எழுதி வை, பார்க்குற மாதிரி பண்ணு. இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா அவங்க சப்கான்ஷியஸில் என்ன பண்ணுது, ப்ரோக்ராம் பண்ணுது.
ஒரு யூதன் இன்னைக்கும் செழிப்புள்ளவனாக இருக்கிறான், பயங்கரமாக அவன் வந்து ப்ராஸ்பரிட்டியில் பயங்கரமாக இருக்கிறான். காரணம் அவனுடைய சப்கான்ஷியஸில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, நீ தலையாய் இருப்பாய்ங்கிற ப்ரோக்ராம் அடிச்சு வச்சுருக்காங்க. நீ வாழாவே இருக்க மாட்டப்பா, நீ வாழாவே இருக்க மாட்டேங்கிறத அவன் கான்ஷியஸில் அடிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம கான்ஷியஸில் என்ன இருக்குன்னு செக் பண்ணால், நம்ம கான்ஷியஸில் போன வாரம் சொன்ன மாதிரி மரம் என்ன, பணம் என்ன, மரத்துலையா இது ஏறி இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு நிழலும் நம்ம மைண்டில், நம்ம சப்கான்ஷியஸில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறனால நம்ம படிக்காமலே, நம்ம எதுவும் பண்ணாமலே அந்த 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 இடம் வரும்போது, அந்த நிலை வரும்போது நம்மகிட்ட மேனிஃபெஸ்ட் ஆகுறது. எது மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னா, தேவனுடைய ராஜ்யம் மேனிஃபெஸ்ட் ஆகாமல் எதெல்லாம் நிழலாய் படிச்சிருக்கிறோமோ, எதெல்லாம் பொய்யாக ஏற்றப்பட்டிருக்கிறதோ அது அதிகமாக என்ன பண்ணுது, மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஒரு வசனம் வாசிச்சு பாருங்க, மார்க் 4:26-27. குயிக்காக வாசிக்கணும். நல்ல இது வாசிக்கும் போதே உங்கள் சப்கான்ஷியஸில் இது ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி நீங்கள் வாசிக்கணும். 4:26-27. மார்க் 4:26-27 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் இடத்தில் விதையை, இங்க பாருங்க, கிங்டம் ட்ரூத்தை பத்தி பேசுறாரு. இது நெஜத்தை பத்தி பேசுறாரு. நெஜம் எப்படி எப்படி உங்களுக்குள்ள வருது அப்படிங்கிறத பத்தி பேசுறாரு. சொல்றாரு, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, இரவில், நல்ல கவனி, இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை விதைக்கிற ஒவ்வொரு விதையும் இரவில தூங்கி பகலில் விழித்திருக்கும் போது அவனுக்கு தெரியாத விதமா எப்படி விதைக்கிறான், எப்படி அவனுக்கு தெரியும். மறுபடியும் வாசி பாருங்க, இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பை. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சத்தியம் எல்லாமே விதைக்கு சொல்றாரு. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான், விதைக்கிறவன் சத்தியத்தை விதைக்கிறான். வசனமே சத்தியம், இதெல்லாம் சொல்லிட்டு அந்த சத்தியமானது என்ன செய்யுதுன்னா, இரவில் விதைத்து பகலிலே எழும்பி நின்று பார்க்கும்போது அவனுக்கு தெரியாத விதமாய் அது விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. இதே ட்ரூத் தான் இங்கேயும் நடக்குது. நீ தூங்கினால் அதே தூங்கிட்டே பாடுவான். அது தூங்கும் போது தான் அந்த பாட்டே வரும். பார்த்துருக்கீங்களா? அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரு, ஆல் நைட் ப்ரேயரில் தான் நம்ம என்ட்ரி ஆகும். 11 மணிக்கு நீ தூங்கினால் எதிரி, ஏற்கனவே இவருக்கு விதைச்சிட்டான். தூங்கும் போது விதைக்கப்படுகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் போது நிறைய விதைய விதைச்சிருக்காங்க. நீங்கள் உங்கள் கான்ஷியஸில் படுத்திருக்கும் போது விதைத்த அநேக விதைகள் பொய், அது நிஜமல்ல, அது நிழல் என்று இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்ப்பூட்டுவாராக. இன்னும் ஒரு முறை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இரவில் தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்தான், இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கு. இப்போ இங்கே பாருங்களேன், டிரைவிங் எத்தனை பேர் தெரியும்? எத்தனை பேர் கார் ஓட்டுவீங்க? எல்லாரும் ஓட்டுவீங்களா? ரைட். டிரைவிங் ஃபஸ்ட் டே ஞாபகம் இருக்கா? நீங்கள் ஓட்டின முதல் நாள் ஞாபகம் இருக்கா இல்லையா? சரி, காரை விட்டுருங்கய்யா. பைக் ஓட்டுவீங்களா இல்லையா? ரைட்டு. பைக் பழகின முதல் நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு, எல்லாம் நிறைய பேர் இருக்கு. யாராவது இப்படி ஓட்டிருக்கீங்களா? முதல் நாள் ஓட்டிருக்கீங்களா? அப்படி ஏன் முதல் நாள் என்ன பண்ண முடியாது, அதை பண்ணவே முடியாது. மென்டல் தான் அப்படி ஓட்டுவான். முதல் நாளே இப்படி ஓட்டினா எங்கேயாச்சும் செவரில் போய் மூட்டுவான். ஏன்னா அவன் சப்கான்ஷியஸில் பைக் ஓட்டுற விதம் என்ன பண்ணிட்டு இருக்கான்,
இன்னும் பழகிட்டு தான் இருக்கான். அவனுக்கு பழக்கம் இல்லாதனால அவனால் என்ன பண்ண முடியாது, ஓட முடியும். ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ வேற ஹெல்மெட்டுக்குள்ளே சொருகிறான் நிறைய பேர். பிரச்சனை இல்லை, யாரும் பார்க்க மாட்டான், ஹெல்மெட்டுக்குள்ளே சொருகிறாங்க. இப்போ ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரேக் பிடிச்சோன்னே, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்தோன்னே என்ன ஆகுது, டப்புன்னு பிரேக். எங்கள் மாமா, எங்கள் தாய் மாமா வண்டி ஓட்ட போகிறாரு, மெஜரா கோச்சில் வேலை பார்த்தாரு. அவருக்கு அம்பாசிடர் மொத ஓட்டுறாரு. எங்கள் சின்ன மாமா பெரிய மாமாவுக்கு சொல்லி கொடுத்து எங்கள் ஊரில் ஒரு அவுட்டர் ரோடு உண்டு, ஆம்பூர் ரோடுன்னு ஒன்று உண்டு. அந்த ஆம்பூர் ரோடுக்கு போயிட்டாங்க. ஆம்பூர் ரோட்டுக்கு போயிட்டா ஒரு கள்ளம் பொத்தைன்னு ஒன்று உண்டு, பார்த்துருக்கீங்களா? ஒரு 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 பொத்தை உண்டு. அந்த பொத்தைக்கு மேலே ஆடு மேய்க்கிறவர் என்ன பண்ணிட்டாரு, டப்புன்னு உள்ளுக்கு வந்துட்டார். தம்பி அண்ணனை பார்த்து, அண்ணன் பிரேக் அமுக்குனோன்னு டிங் 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 டிங்னு ஷார்ட் புதிரி போட்டு ஆக்சிடென்ட்டை முடிச்சிட்டாரு. முடிச்சா ஆடோடு சேர்ந்து மெய்ப்பனையும் தூக்கிட்டார். ஆடை காலி பண்ணவாத பரவாயில்ல, மெய்ப்பனை என்ன பண்ணிட்டாரு, காலி பண்ணார். நான் வச்ச காலை நான் திரும்ப எடுக்க காரு பொத்தக்குள்ளே போயிருக்கு. இப்படி பொத்தை நல்ல இன்க்ளைண்ட், இவ்வளோ 45 டிகிரியில் இருக்கும். வண்டி ஏறி மெய்ப்பனை காலி பண்ணி ஆட்டை காலி பண்ணி ஒரு பொத்தைக்குள்ளே கரெக்டாக வந்து பார்க் பண்ணியிருக்காரு. படபடப்பு காய்ச்சல் வந்துருச்சு அன்னைக்கு அவருக்கு. யாரும் என்ன பண்ண மாட்டோம். ஆனால் உங்கள் சப்கான்ஷியஸில் எல்லாம் என்ன ஆயிரும், மெமரி ஏற 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 எளிதாக என்ன பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு கியர் போட தெரியும், எந்த கியரில் போகணும்னு தெரியும், ஸ்பீட் பிரேக்கரில் வந்தால் என்ன கியர் தெரியும், ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் என்ன பண்ணணும், பிரேக் அடிக்கணும் தெரியும். நிறைய பேர் ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிக்கிறது பதிலாக பேக்கை பிடிக்கிறது பதிலாக எதை பிடிச்சிரும், அதெல்லாம் அடி வாங்கி நிறைய பேர் முட்டி தேஞ்சிருக்கும் பாருங்கள். எல்லாமே எதில் தான் தேஞ்சிருக்கும், வீர தழும்புகள் எல்லாம் இந்த சைக்கிள் ஓட்டி பழகும் போது இது எல்லாமே நடக்கு. இது எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற காரணம் என்னென்னா, ஆனால் உங்கள் சப்கான்ஷியஸில் ஏற 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 எல்லாம் என்ன ஆயிடுது, ஈஸியாக அங்கேருந்து வருது. இது எப்படியோ சத்தியமும் அப்படியே. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரூத்தை பழக்க வைக்கிறதுக்கு ரொம்ப என்ன பண்ணுது, தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப ஒரு ட்ரூத்தை வந்து சொல்லுது. அந்த ட்ரூத்தை வந்து என்ன சொல்லுதுன்னா, நீ வாழ்நாள் எல்லாம் நீ எப்படி இருப்ப, நீ உன் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ் போதில் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாய். இது ஒரு ட்ரூத்து. இது தேவனுடைய ராஜ்யம் ஒரு சத்தியம். இரவில் தூங்கி பகலில் விழுத்திருக்க அவனுக்கு தெரியாத, இது விதைச்சி வந்துருச்சு, இது விதை வந்துருச்சு. வந்த உடனே இவன் ஆத்மாவுக்கு தெரியுது. இப்போ நம்ம ஆத்மா வாழுது, நம்ம ஆத்மா வாழ்கிற மாதிரியே நம்ம ஹெல்த்தும் என்ன பண்ணணும், வாழணும். நம்ம ஆத்மா வாழ்கிற மாதிரி நம்ம வெல்த்தும் வாழணும். நம்ம எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாக இருக்கிறது தான் சத்தியம் அப்படிங்கிற ட்ரூத்தை இப்போ சப்கான்ஷியஸ்குள்ளே கொண்டு போகிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு உங்களுக்கு தெரியாத விதமாக பரிசுத்த ஆவியானவரும் சத்தியத்தை விதைக்கிறார். நீங்கள் அறிஞ்சிருக்கிற அநேக பொய் நான் சொல்கிறேன், உங்கள் கையில் நிறைய பேருடைய நம்ம கைகளில் பணம் இன்னும் புழங்காதது இருக்குது. இன்னும் பணத்தை பார்த்தா ஒரு 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 இதே வரல, இன்னும் புழங்கவே மாட்டேங்குது. அநேக காரணங்கள் நம்ம சப்கான்ஷியஸில் நமக்கு விதைக்கப்பட்ட விதைகள். அது எல்லாத்தையும் இந்த காலை வேளையில் வசனத்தை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ரீப்ளேஸ் பண்ணும் போதே உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பேட் ப்ரோக்ராமிங்கையும் இந்த நாளில் ஆண்டவர் காலி பண்ணுவாராக, இந்த நாள்லேருந்து மாற்றுவாராக. ஆமென். இவருங்க பகவான் கையை பிடிச்சி சொல்லுங்கள், அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் இப்படி இருப்பதற்கு காரணம் உங்கள் குடும்பமோ உங்கள் கலாச்சாரமோ நீங்கள் வளர்ந்த பின்னணியோ அல்ல. இன்னும் அதை காரணமே சொல்லவே கூடாது. இன்னையிலேருந்து காரணமே சொல்லக்கூடாது. எல்லாம் கையை வைத்து சொல்றீங்க. இன்னையிலேருந்து எதைக்கும் நான் காரணமே சொல்ல மாட்டேன். ஐ வில் நாட் blame anyone anybody. நான் இப்படி இருக்கிறதுக்கு எங்கள் அப்பா தான் காரணம் சொல்லக்கூடாது. நான் இப்படி 18 வயசு ஆயிடுச்சுன்னா அப்பா மேலே இன்னுமே என்ன பண்ணக்கூடாது. எங்கள் அப்பா மட்டும் எனக்கு வச்சுருந்தாருன்னா 18 வயசு ஆயிடுச்சா மண்டையில் கொட்டணும்.
சப்கான்ஷியஸ் டெவலப் ஆகிற டைம். எதுக்கும் யாரும் நாங்கள் மட்டும் எங்கள் அப்பா அம்மா சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா இன்னும் நீங்கள் இதில் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னும் நிஜத்திலே வரல, நிழல்லே தான் இருக்கிறோம், இன்னும் நிழல்லே தான் இருக்கும். The reason may be true. நான் இந்த வீட்டில் பிறந்தது உண்மைதான். மனாசே கோத்திரத்தில் ஒருத்தன் பிறந்தான், உண்மைதான். அந்த கோத்திரம் எல்லாத்துலேயும் கீழே தான், உண்மைதான், நிஜம்தான். எல்லாத்துலேயும் நான் சிறியவன், எளிமையானவன், உண்மைதான். ஆனால் அங்கே அவன் வளர்ந்த கலாச்சாரம் அவனுக்கு பதிலாக வருது. அவன் காரணம் காட்டுறான், பயந்துட்டு இருக்கிறான், ஆளையில் போய் அடிக்கிறான். தேவதூதன் வந்து இந்த ட்ரூத்தை சொல்கிறான். இரவில் தூங்கி பகலில் விழுந்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாக விதை முளைத்து பயிராகிறது ஒப்பா இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து தேவதூதன் வந்து ஒருத்தன் வந்து சொல்கிறான், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். என்ன செய்கிறான்? அவன் சப்கான்ஷியஸில் இருக்கிறத எல்லாத்தையும் டீல் பண்ணுறான். அவன் சப்கான்ஷியஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறது வெளியரங்கமாகுது. நீங்கள் வாசிச்சு பாருங்க, நியாயாதிபதி 6வது வசனம் வாசிச்சு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர். இதுல வந்து ட்ரூத் வந்துருச்சு. இந்த ட்ரூத் கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்துல விதைச்சிட்டான். போ, இருக்கிற கர்த்தர் உன் கூட இருக்கிற பலத்தோட போனா. ஆனா அவன் சப்கான்ஷியஸ்ல இருந்து பேசுறான், அவன் இங்க இருந்து பேசுறான். அவன் என்ன சொல்றான் பாருங்க, அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ அவன் என்விரான்மெண்ட் அவனுக்கு பேசுது, அவங்க அப்பா அம்மா விதைச்சது அவன்கிட்ட பேசுது, அவங்க டீச்சர் சின்ன பிள்ளை சொல்லி கொடுத்தது எல்லாம் அவனுக்கு பேசுது பாருங்க. இதோ மனாசேயிலே என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டிலே நான் எல்லாரிலும் சிறியவன். இது எங்க இருந்து வருது? சொல்லி கொடுத்துருக்கான், இவன் சொல்லி கொடுத்துருக்கான், இவன் டீச் பண்ணியிருக்கான். இது இவனுக்கு அரணா வந்துருச்சு. நீங்க கிதியோனை அப்படியே கற்பனை பண்ணும் போதே உங்களை கற்பனை பண்ணுங்க. இப்போ நீங்க என்னதென்னலாம் உங்களுக்கு தெரியாமலே காரணம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. இங்க பாருங்க, அவங்க என்ன நினைச்சிருவாங்க, இவங்க என்ன நினைச்சிருவாங்கன்னு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருடைய சிந்தனை இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இதிலே தான் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து இதெல்லாம் சொல்லி நிறைய பொய்யை ஏற்றிருக்காங்க. உங்களுக்கு தெரியாமலே உங்க அப்பா அம்மா வச்சிருப்பாங்க. உங்களுக்கு உங்க சப்கான்ஷியஸ்ல அதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கே தெரியாது, அதெல்லாம் விதைச்ச ஒன்று தெரியாமலே நிறைய மண்டையில் அங்கங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனால் இன்னும் ரியாலிட்டியில் வரலன்னா பிரச்சனை எங்கே இருக்கு? கொடுக்கப்பட்டுருச்சுங்க, ஆனால் ரியாலிட்டிக்குள்ள இன்னும் நான் அனுபவிக்கல, இன்னும் அது என்னுடைய அனுபவமாய் மாறவில்லை என்றால் காரணம் தேவனுடைய ராஜ்யமோ தேவனோ அல்ல. காரணம் நம்ம மனதிலே விதைக்கப்பட்ட களைகள், விதைகள். அது பிளாக் பண்ணுது. அலெக்சாண்டருடைய குதிரையை அதான் பிளாக் பண்ணுச்சு. போன வாரம் பார்த்தோம், குதிரையை பிளாக் பண்ணுது என்னன்னா அதனுடைய நிழலே அதை பிளாக் பண்ணுது. சப்கான்ஷியஸ் இருக்கு, பயப்படுது. கிதியோன் இப்படிதான் இருக்கான், பயப்படுறான். ஒரு தீர்க்கதரிசி வேற சீர்க்கன்னு சொல்லியிருக்காரு, நீங்க என்ன பண்றீங்க, உங்களை எங்க வைக்க வேண்டியது, முந்தின வசனம் வாசிச்சு பார்த்தா உங்களை எங்க வைக்க வேண்டியது எகிப்திலிருந்து உங்களை கொண்டு வந்தாரு, இதெல்லாம் ஏறல, இதுக்கு மேல இது ஏறி நிக்கி. இப்போதான் ரியாலிட்டிக்குள்ளே வர்றோம். நல்ல கவனிங்க. இப்போ நீங்கள் இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இப்போ 2 கொரிந்தியர் 10 வாசிங்க. அரண்களை குறித்து எப்படி எழுதியிருக்காரு நல்லா கவனிச்சு பாருங்க. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள்
புதிதாக்கப்படுகிற வேளை இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற வேளை இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கிற உலகம் தேடவில்லை, காணாத ராஜ்யம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத ராஜ்யம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து ஒரே குரோரே மேராரோ, நீ சோர்ந்து அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான. பக்கத்துல கையை வச்சு சொல்லுங்க, அவங்க கையை பிடிச்சு அவங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க, அதி சீக்கிரம் எவ்வளோ? நீங்க எவ்வளோ நினைக்கிறீங்களோ அவ்வளோதான். நீங்க எவ்வளோ நினைக்கிறீங்களோ அதான் அதி சீக்கிரம். நீங்க பார்க்கிறது நிஜம் அல்ல, காண்கிறவைகள் அநித்தியமானது அல்ல. காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானது. இப்போ 2 கொரிந்தியர் 10 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. எல்லாம் சொல்லுங்க. 3ஆம் வசனத்தை சொல்லுங்க. நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாகலாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கிறதுக்கு தேவ பலன் உள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய. இப்ப எந்த எண்ணத்தை நம்ம சிறைப்படுத்துறோம்? இங்க இருந்து எதெல்லாம் ரியாலிட்டிக்குள்ள இன்னும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையோ அங்கெல்லாம் என்னதான் இருக்கு? இன்னும் மேட்டிமையான கிறிஸ்துவை அறிகிற அறிவிற்கு மேட்டிமையான எண்ணம். இது கிறிஸ்துவின் அறிவு உள்ள எண்ணம். இது கிறிஸ்துவை அறிகிற அறிவிற்கு மேட்டிமையான எண்ணம். இங்க பாருங்களேன், பிரியமானவனே, இந்த வசனம் எல்லாம் சொன்னீங்க. பிரியமானவனே, நான் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து. நம்ம எல்லாவற்றும் வாழ்றோமா? எல்லாவற்றும் வாழ்றோமா? எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருங்க. ஆத்மா இருக்கு, ஆனா ரியாலிட்டியில இன்னும் அனுபவமா மாறல. இது ஒரு கான்ட்ரரியா இருக்கு. இன்னும் இங்க நடந்தது இங்க நடக்க மாட்டேங்குது. இங்க அனுபவிக்கிறது இங்க அனுபவத்துக்குள்ள வராம இருக்கு. காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஒரு ட்ரூத்தை நீங்க பாருங்களேன். சரீரத்தில் ஒரு வியாதி இருக்கு, சரீரத்தில் பிரச்சனை இருக்கு. இதுக்கு நம்ம மருந்து சாப்பிட்டே ஆகணும். டாக்டர் சொல்லிட்டாரு, நீ சாகிற வரை இந்த மருந்தை என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. இது சத்தியமா? இது சத்தியம் அல்ல. இது ஒரு அவருடைய ஒப்பீனியன். இதை கிறிஸ்துவுடைய நாலேஜுக்கு நம்ம கொண்டு வந்து நிறுத்தும் போது கிறிஸ்து இதை சொல்லுவாரா? கிறிஸ்துவுடைய சிந்தையே இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த வார்த்தை கிறிஸ்துவிட்ட இருந்து வருமா? இந்த வார்த்தை கிறிஸ்துவுடைய அறிகிற அறிவா?
இப்போ அவர் அறிகிற அறிவுக்கும் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் எதெல்லாம் கீழே இருக்குன்னு பாருங்க. எதெல்லாம் கீழே இருக்குன்னு பாருங்க. அது எல்லாமே மேட்டிமையான எண்ணங்கள். நம்ம மனசுல இருக்கிற அரண்கள், எதெல்லாம் நம்ம அரண்கள் நினச்சிக்கோ, இந்த அரண்கள் எல்லாமே இந்த நிழலாட்டம், இந்த இருளில் நிழலாட்டங்கள், அந்த எண்ணங்கள் சப்கான்ஷியஸ்ல ஆழ் மனதில் விதைக்கப்பட்ட எல்லா எண்ணங்களும் கிறிஸ்துவுடைய எண்ணங்களை விட, கிறிஸ்துவுடைய அறிகிற அறிவின் சத்தியத்தை விட என்ன இருக்கு? அதெல்லாம் மேலே இருக்கு. அதெல்லாம் மேலே இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்க வேலை அதை இழுத்து கீழே ஆக்கி, கீழ்படுத்தி, அடிச்சு ஒன்றும் இல்லாமல் நொறுக்கி. ஒரு கண்ணாடி இருக்கு, கண்ணாடியை நொறுக்கிட்டீங்கன்னா எதாவது பார்க்க முடியுமா? அந்த மாதிரி தூள் தூளாக நொறுக்கிறதுக்கு தேவ ஆவின் பலன் நம்மகிட்ட இருக்கான். ஆமாம், அதான் டெஸ்ட்ராயிங். அதான் டெஸ்ட்ராயிங். சும்மா கிடியோன்ட்ட தான் கேட்குறாங்க. ஏஞ்சல் இதான் கேட்குறான். அப்பா, ட்ரூத் என்னன்னா, நீ பராக்கிரமசாலி. ஆனால் நீ சொல்கிற காரணம் என்ன? நான் மனாசே கோத்திரம், எங்கள் வீட்டில் நான் யார் உனக்கு அறிவிச்சா? யார் உனக்கு அறிவிச்சா? உங்களுக்கு அறிவித்தது யார்? இதே கேள்வியை நான் கேட்குறேன். பரிசுத்தவன் உங்களுக்கு கேட்குறாரு. பரிசுத்தவன் கேட்பாராக, நீ பாவி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? என் நிலைமை மாறாதுன்னு உனக்கு அறிவிச்சவன் யார்? இது நிரந்தரம் அப்படின்னு உனக்கு அறிவித்தவன் யார்? உனக்கு இருக்கிறது வியாதி என்று உனக்கு அறிவித்தது எது? உனக்கு இருக்கிற தரித்திரம் போகாதுன்னு உனக்கு அறிவித்தது யார்? உனக்கு இருக்கிற பலவீனம் உன்னை விட்டு நீங்க அதை அறிவித்தது யார்? இதுல இருந்து நீ வெளியே வர முடியாது, உனக்கு அறிவித்தது யார்? இந்த கட்டில இருந்து நீ வெளியே இறங்க முடியாது, உனக்கு அறிவித்தது யார்? உனக்கு அறிவித்தது யார்? உனக்கு அறிவித்தது யார்? நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்கு, சத்தியத்தை என்ன பண்ணா வாங்கு விற்காதே. இருக்கா? நான் மறந்துட்டேன். சத்தியத்தை வாங்கு விற்காதே அப்படின்னு என்ன அர்த்தம்? வாங்கி வச்சுக்கோ. உன் அறியாமையை கொடுத்து சத்தியத்தை வாங்கி வச்சுக்கோ. அறியாமை எதெல்லாம் அறியாமை இருக்கோ அதெல்லாம் சத்தியத்தை வாங்கி வச்சுக்கோங்க. எந்த இடத்துல நல்ல கவனிங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னு நான் சொல்கிறேன். இப்போ தரித்திரத்தை விட்டு மாறவே முடியலன்னா இந்த இடத்துல நீங்கள் தரித்திரத்தை பற்றி அதிகமாக சத்தியம் என்ன சொல்லுங்கிறத தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கே மிஸ் பண்ணிட்டோம். இதில் என்ன இருக்குன்னு நம்ம நினச்சிட்டோம். ஆனால் அவங்க சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் என்னதை நம்ம கவனிச்சிருக்கோம்னா, நம்ம தரித்திரத்தில் இருக்கோம், தரித்திரத்தை குறித்து சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னு அதை தியானிக்கும் போது அந்த தியானமே எழுத்தாணி மாதிரி நம்ம மனதில் ரீப்ரோக்ராம் பண்ணுறது தான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நம்ம ஏதோ அவங்க வழக்கமாக சொல்கிறனால நம்ம அதை பெருசாக எடுக்கலை. அந்த பாஸ்டர் சொன்னார், இவர் சொன்னார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணல, அதை ரொம்ப சீரியஸாக ட்ரீட் பண்ணல. நான் சொல்கிறேன், அதே காரியம் தான் இங்கேயும். உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை அதுக்கு சத்தியம் என்ன சொல்லுதுங்கிறத உங்கள் சப்கான்ஷியஸை ஃபஸ்ட்டு ஏற்றுவீங்க, ரீப்ரோக்ராம் பண்ணுங்க. அதை வச்சு ஆண்டவருடைய ரட்சிப்பை மதிப்பிட வேண்டாம், அதை வச்சு ஆண்டவருடைய அன்பை கணக்கிட வேண்டாம். எல்லாத்துக்கும் நடந்திருக்கு, எனக்கு நடக்குமா? இதுக்கும் தேவனுடைய அன்புக்கும் சம்மந்தமே இல்லை, இதுக்கும் அவருடைய வல்லமைக்கும் சம்மந்தம் இல்லை, இதுக்கும் அவரால் முடியுமா முடியாதா இந்த கேள்விக்கே போக வேண்டாம். அவரால் முடியும் தானே, அவரால் இது பண்ணியிருக்கலாம் தானே, இந்த கேள்விக்கு இடமே இல்லை. இதெல்லாம் அவர் சம்மந்தப்படாத இடம். இது உங்க ஆழ் மனதிலே விதைக்கப்பட்ட இடங்கள். நமக்கு விதைக்கப்பட்டது யார்? விதைத்தவன் யார்? கிதியோன்ட்ட கேட்குறான், நீ பயந்த ஆளுன்னு உனக்கு யாரையா விதைச்சா? நீ ஒரு பராக்கிரமசாலியா அப்படின்னு சொல்றானே. உங்க சப்கான்ஷியஸில் இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் அப்படியே கிரியை செய்வாராக. அப்படியே எல்லாம் எழும்பி நிற்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் எது நினைச்சா நம்பிக்கையை கொடுக்கலையோ, தனித்தனியாக ட்ரீட் பண்ணும். வியாதி, தரித்திரம்,
இயலாமை, பற்றாக்குறை, இது எல்லாம் ஒரே டப்பாவில் வச்சு ட்ரீட் பண்ணாமல் இது தனித்தனியாக ஃப்ராக்மெண்ட் பண்ணுறோம்னு சொல்லலாம். டீஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு ஒரு இது உண்டு, சிஸ்டம் உண்டு. ஃப்ராக்மெண்ட் பண்ணி தனித்தனி டப்பாவை வச்சு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு ட்ரீட் பண்ண இருளெல்லாம் வெளிச்சமாகும். எல்லாம் எந்த இடத்துல அவருடைய வசனத்தின் பிரசித்தம் இருளை வெளிச்சமாக்குது. ஃபைனான்ஸில் முக்கியமாக நடக்க வேண்டியது பார்க்குற விதமாக நடக்கிறது ஃபைனான்ஸில் தான். எல்லாரும் பார்க்குற விதமாக நடக்கிறது சரீர வியாதியில். இது எல்லாமே வெளிப்புறமான மாற்றங்களை, பார்க்க முடிகிற மாற்றங்கள். இதில் ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு ஃபைனான்ஸ் எடுத்துக்கோங்க. என் நிலைமை மாறாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிகப்பெரிய பொய்யை நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அது அநித்தியமானது, அது மாறக்கூடியது, அநித்தியமானது. எங்கள் குடும்பத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, எங்கள் குடும்பத்துக்கு சொத்து, நகை இதெல்லாம் கிடையாது. நாங்கள் எப்படி இதுக்கு அடுத்த நிலையை போக முடியும்? நாங்கள் எப்படி ஆண்டவர் உங்களுக்கு பெரிய கனவை கொடுத்துருக்கலாம். அந்த கனவு உங்கள் சப்கான்ஷியஸ் பிளாக் பண்ணிகிட்டு இருக்கு. உங்கள் பெரிய தரிசனம், ஆனால் தரிசனத்தை எது பிளாக் பண்ணுதுன்னா உங்கள் நடந்து வந்த பாதைகள், நீங்கள் சந்தித்த நபர்கள், இது எல்லாமே பிளாக்காக அப்படியே மாறிடுது. எல்லாம் உங்கள் சப்கான்ஷியஸில் ஏறி அதுவே எதிர்த்து நிற்குது. நம்ம உடனடியாக கொஸ்டின் அது நடக்கணும்னா இமிடியேட் கொஸ்டின் ஆண்டவர்கிட்ட திருப்பிடும். ஏன் ஆண்டவரே இது செய்ய மாட்டேங்கிறீங்க? நான் நல்லவன் இல்லையா? நான் அப்படி இல்லையா? நான் எனக்கு செய்ய மாட்டீங்களா? இமோஷனலாக அவர்கிட்ட பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறோம். எனக்கு செய்யலை, நீங்களாம் எனக்கு செய்ய மாட்டீங்க, மற்றவங்களாம் செய்வீங்க. இது எல்லாமே நிழலாட்டம் தான். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தில் நீங்கள் குறைச்சிட்டீங்க. ஒரு பாஸ்டர் என்னையும் பார்த்து சொன்னார், நீ ஆண்டவருக்கு ஃபஸ்ட்டு உனக்கு கொடுத்த தரிசனத்துலேருந்து டிமினிஷ் ஆகிட்ட. உண்மைதான், பார்க்குறேன். ஆமாம், நான் பேட்டர்னை பார்க்குறேன். 5 வருஷத்தில் இப்படி, அடுத்த 5 வருஷத்தில் இப்படின்னு. நம்ம அவர் கொடுத்த தரிசனத்தில் பார்த்தா நம்ம 85 வயசில் தான் அதை நம்ம அனுபவிக்கணும். இந்த 5 வருஷம் பேட்டர்னை பார்த்தா அப்படி நடக்குது. அது நிஜம் அல்ல. அநித்தியமானவைகள். நீங்கள் எது உங்களுக்கு நிஜம் பிரச்சனை அதுன்னு தோணுதோ அதை உங்கள் வாய்களை திறந்து அவைகள் அநித்தியமானவைகள் சொல்லுங்க பார்க்கலாம். அவைகள் அநித்தியமானவைகள். எனக்கு இருக்கிற பிரச்சனை அநித்தியமானது, நான் பார்க்குறது அநித்தியமானது, எனக்கு பெருசாக நான் கற்பனை பண்ணி என் மைண்டில் அப்படியே எனக்கு பாரமாக இருக்கிறது அநித்தியமானவைகள். எதெல்லாம் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலையோ அதுக்கு தடையாக இருக்கிறது எல்லாம் அநித்தியமானவைகள். பைபிள் லாங்குவேஜ் வந்து அதி சீக்கிரத்தில் நீங்கும் அப்படிதான் சொல்லுவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கும். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் செவிகளிலே இதை எழுத விரும்புகிறார். அதி சீக்கிரத்தில் நீங்கும். அது அதி சீக்கிரத்தில் நீங்குவதாக. பெரிய படமும் உங்கள் முன்னாடி இருக்கிறது. அதி சீக்கிரத்தில் நீங்கும். பாருங்க, எல்லாம் சொல்லுங்களேன். அகில தேசங்களுக்கும் என் கால் போகும். எல்லா தேசத்தில் உள்ள கரன்சி என் வீட்டுக்கு வரும். எல்லா தேசத்துக்கும் நான் போவேன்னு சொல்லுங்க. போகாமே கதை விட்டுட்டு இருக்கக்கூடாது. போகணும்னு சில பேர் நான் இந்த விஜயகாந்த் போஸ்டரை பார்த்து ஸ்கூலில் போய் கதை விட்டுருவேன். ஏய் அலெக்சாண்டர் தானே, அதில் ஹெலிகாப்டர் வந்துச்சுடாடா, நான் அப்போ தான் பாப்கார்ன் சாப்பிட்ருந்தேன். இப்படியே இன்னொரு இதுக்கு இங்கே தமிழ்நாட்டை விட்டு தாண்டாமல் அங்கே உள்ள எல்லா கதையும் சொல்கிறது. நீங்கள் போய் பார்த்தா கதையை சொல்ல மாட்டீங்க. அதில் ஒரு மகிமை இருக்குது, சொல்கிறேன். போகணும். நீங்கள் காரணம் என்ன சொல்கிறீங்கன்னா, நம்ம குடும்பத்துலேருந்து இதெல்லாம் நம்ம பேங்க் பேலன்ஸ் இது எல்லாம் கவனித்து பாருங்கள். நம்ம பார்க்குறத வச்சு தான் நியாயம் தீர்க்கிறோம், காண்கிறத வச்சு தான் நியாயம் தீர்க்கிறோம். ஆனால் சத்தியத்தை வச்சு நம்ம பார்க்குறதே இல்லை. சத்தியத்தை பார்க்குறதே இல்லை. ஆனால் பார்க்காதவரை உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நிறைய பேருக்கு ஆட்டோமேட்டிக் காரு கேளுங்க, எனக்கு ஆட்டோமேட்டிக் பிடிக்காது. ஓட்டி பார்த்துருக்கியா நீ? சொல்லுவான்.
எனக்கு நானும் அப்படி தாங்க, எனக்கு ஆட்டோமேட்டிக் பிடிக்காது. ஆட்டோமேட்டிக் ஓட்டி பாருங்க, அது வராததுனால அது பிடிக்காது. என் வீட்டில் இல்லாததுனால இன்னொருத்தன் வச்சிருக்கேன், அதனால எனக்கு அது பிடிக்காது. இது எல்லாம் சப்கான்ஷியஸ். பணம்னாலே வெறுப்பா இருக்கு, தரித்திரத்தில் இருக்கும்னு அர்த்தம். பணத்தை பார்த்தாலே வெறுப்பு. ஏன் வருது தெரியுமா? நீ தேடி 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 போய் அது உன் கைக்கு வர மாட்டேங்குது. இன்னொருத்தன் சும்மா அல்வா சாப்பிட்டு போகிற மாதிரி வாங்கிட்டு இருக்கான், அதை பார்த்தோன்னே வெறுப்பு வருது. பொறாமை கொள்ளாதே இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அவனை பார்த்து என்ன பண்ணாத, பொறாமை கொள்ளாத. ஏன்? நமக்கு இல்லை, அவன்கிட்ட இருக்கு, பொறாமை வருது. எல்லாம் இங்கே தான் இருக்கு. உன்கிட்ட இல்லைன்னு யார் சொன்னா? அப்படிதான் பரலவங்க கேட்குது. உனக்கு இல்லைன்னு யார் சொன்னா? நீ நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? எனக்கு டயபெட்டிக் இருக்குன்னு எனக்கு அறிவித்தவன் யார்? இப்படியே போயிட்டு இருந்தால் உங்களுக்கு டயபெட்டிக் வரும். அறிவிச்சது யாரு? குண்டாகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு டயபெட்டிக் வரும். ஏன் குண்டாகக்கூடாதா? அவன் எல்லாம் இப்படி தான் இருக்கணுமா? அப்போ இருக்கிற குண்டூஸ்லாம் கீழே நரகத்துக்கு போயிருக்கணும். ஒல்லியவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? 120 வயசு வரை வாழ்ந்துருக்கணும். எல்லாம் உலகத்தில் இந்த இதுலேருந்து வர்றது அம்புட்டும் பொய்யும் புழுகளா இருக்கு. அப்படியே கரங்களை உயர்த்தி எதெல்லாம் சத்தியமோ அது என் அனுபவமா மாறும். ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் இருதயத்தில் நீர் பேசுவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் இருதயத்தில் நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக ஸ்தோத்திரம்.